ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன். இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்றா என்னன்னு சொன்னோம்னா ஒரு பேசிக்கான அவுட்லைன் ஒன்று பார்த்துட்டு வருவோம். நாங்க பைத்தன்ல சில நேரங்கள்ல நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க முதலே பார்த்துருந்தோம், இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம். ஸோ அப்படியான நம்பர்ஸை வந்து சில நேரங்களில் ஹேண்டில் பண்ணோம். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செஞ்சோம்னு சொன்னா எழுத்துக்களை மட்டும் ஹேண்டில் பண்ணோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இன்னொரு சிங்கிள் கோட்டேஷன்ல வந்து ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இது ரெண்டையுமே அட் பண்றோம், பிளஸ் பண்ணினோம்னு சொன்னால் ஹாய் ஹலோ வந்து சேம் லைன்ல வரும். இதே நீங்க 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணீங்களா உங்களுக்கு ஆன்சர் 3 என்று வரும். இதையே நீங்க அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல 2 சொல்லி ஆட் பண்ணீங்களா 1 2 அதாவது 12 ஆன்சர். என்ன ரெண்டும் ஸ்ட்ரிங்கா எடுத்தது, இதை நம்பரா எடுத்தது. ஸோ இப்படியான குழப்பங்கள் முதலே நாங்க பார்த்துருந்தோம், இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ டுடே செஷன்ல என்ன கவர் பண்ண போறோம்ட்டா, இப்ப நம்பர் ஸ்ட்ரிங் இது ரெண்டும் தான் டேட்டா டைப் அங்கள்ட்ட இருக்கா அப்படி என்னமெண்டா இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்க போற டேட்டா டைப்ஸை நாங்க பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தன்ல. பைத்தன் ப்ரோக்ராமிங்ல இருக்க டேட்டா டைப்பை ஆல் ஓவரா நாங்க இப்படித்தான் டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். பட் அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இவ்வளவு படிக்கணுமோன்னு சொல்லி சொன்னா இல்லை. எல்லாத்தையுமே நாங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மேக்சிமம் ஒரு பைத்தன்ல இருக்க போற டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறீங்கன்னா இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கு. ஸ்ட்ரிங்கை நாங்க ஷோர்ட்டா எஸ்டிஆர்ன்னு சொல்லுவோம். இது வந்து டெக்ஸ்ட்களுக்காக பாவிக்கிறது. இப்ப நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கல இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. இன்டிஜர்ன்றது முழு எண்களை நாங்க வகை குறிப்போம். அது மாதிரி ஃப்ளோட்ன்றது தசம எண்களுக்கு பாவிக்கிறது. இதை விட கம்ப்ளெக்ஸ் இருக்கு. கம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உங்களுக்கு சொல்லணும் சொன்னா e⁻ அப்படின்னு வேற. நீங்க மேபி மேத்தமேட்டிக்ஸ் என்ற ஸ்ட்ரீம்ல இருந்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது சிக்கல் எண்கள் என்ற ஒரு பாடம் படிப்பீங்க. அதுல என்னத்துக்காக அந்த சிக்கல் எண்கள் பாவிக்கிறோம்னா ஜீரோவை விட சரியான குறைவான நம்பர் அல்லது ஆகக்கூடிய நம்பர். நார்மலா நாங்க பாவிக்கிற நம்பரை விட சரியான சின்ன நம்பர் அல்லது ஆகக்கூடிய நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது இதை பாவி 10⁻18 e⁻18 அப்படின்னு நோட் பண்ணும். ஸோ அப்படியான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல கம்ப்ளெக்ஸ் அப்படின்றத பாயும். பட் எனிஹவ் அட்வான்ஸ் லெவல்ல இதை பற்றி நாங்க ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. சீக்வன்ஸ் டைப்ஸ் பார்க்க லிஸ்ட் இருக்கு, டப்பிள் இருக்கு. பட் ரேஞ்ச்ன்றதை பற்றி நாங்கள் இங்க கேர் பண்ண போறது இல்லை. பட் எனிஹவ் தெரிஞ்சிருக்கணும் ரேஞ்ச் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. மேப்பிங் டைப் அப்படி என்று சொல்லி இதுல டிக்ஷனரி என்ற டேட்டா டைப் இருக்கு. இதை பற்றி நாங்க படிப்போம். செட் டைப்ல ரெண்டு செட் இருக்கு. ஒன்று செட், அதை விட ஃப்ரோசன் செட்னு சொல்லி இருக்கு. இந்த ஃப்ரோசன் செட்ன்றது வந்து இங்க எங்கட சிலபஸ்ல இல்லை, செட் மட்டும் படிக்கும். பூலியன்ல வந்து பூல் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கொள்வோம். இதுல என்ன செய்ய மாட்டோம், ட்ரூ அல்லது ஃபால்ஸ், 1 0 இது ரெண்டு வேல்யூ வச்சு தான் நாங்க ஹேண்டில் பண்ண போறோம். அதை விட பைனரி டைப்ஸ்ல பைட்ஸ், அதை விட பைட், அரே, மெமரி விங் இதை பற்றி நாங்க இங்க ஒரி பண்ண போறது இல்லை. பட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு டேட்டா டைப் இல்லாமல் நாங்க ஹேண்டில் பண்ற நான் டைப் இப்படியான டேட்டா டைப்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் இந்த இடத்துல எல்லாத்தையும் பற்றி நாங்க இந்த வீடியோல கம்பேர் பண்ண போறது இல்ல. அட்வான்ஸ் லெவலுக்கான பைத்தன் செஷன்ன்றபடியால நாங்கள் இந்த இடத்துல ஒரு 6 டைப்பான டேட்டா டைப்பை பற்றி கதைச்சிட்டு வரப்போம். ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ற இந்த கம்பைலர் ஒன் பண்ணிருக்கேன். இந்த கம்பைலருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கு. அந்த லிங்கை கொடுத்து நீங்க இங்க வரலாம். ஸோ பைத்தன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்கல நான் டைப் பண்ணிட்டே வரேன். ஸோ பைத்தன் டேட்டா டைப்ஸ் எங்கள்ட்ட இருக்க போற டேட்டா டைப்ஸை கம்பேர் பண்ணுவோமா இருந்தா நிறைய டேட்டா டைப்ஸ் இப்போ ப்ரீவியஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் ஜஸ்ட் நவ். பட் எனிஹவ் எங்களுக்கு தெரிய வேண்டிய டேட்டா டைப்ஸ் வந்து ஒன்று நம்பர்ஸ். நம்பர்ஸ் என்று சொல்லிக்க ரெண்டு விதமான நம்பர்ஸ் இருக்கு. ஒன்று சொல்றது இன்டிஜர், அடுத்தது ஃப்ளோட். இன்டிஜர் எப்படி யூஸ் பண்றது, ஃப்ளோட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதாக்கள் சேம் லிங்கை கொடுத்து சேம் பிளேலிஸ்ட்லயே ப்ரீவியஸா இருக்கும், அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. அல்லது என் ஸ்கிரீன் வரைக்கும் உங்களுக்கு அதன் ஐக்கன் காட்டும், அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல. ஸோ தென் நம்பர்ஸ் என்ற டேட்டா டைப் மாதிரி ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் இருக்கு. ஸோ இந்த செஷன்ல நாங்க கேர் பண்ண போறது இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப். இதை விட பார்த்தோம்னு சொன்னா லிஸ்ட் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. அடுத்தது டப்பிள் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. இதை விட பார்த்தோம்னு சொன்னால் டிக்ஷனரி அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து இருக்கு. ஸோ டிக்ஷனரி என்றது மேப்பிங்குக்காக நாங்க பாவிச்சிருக்கோம் டிக்ஷனரி.
இதை விட நாங்க ஃபைனலா செட் என்ற டேட்டா டைப் படிக்கும். ஸோ 6 டைப்பான டேட்டா டைப்ஸ் நாங்க இங்க கேவணும். ஒன்று நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்ல இந்த 6 டைப்பான டேட்டா டைப்ல தான் உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ ரிப்பீட் பண்ணிக்கொள்றேன். பைத்தன்ல இருக்க போற டேட்டா டைப்ஸ் நீங்க கேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் 6: நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட். ஸோ இந்த செஷன்ல நாங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது ஸ்ட்ரிங், பிகாஸ் நம்பர்ஸை பற்றி ஆல்ரெடி நாங்க கவர் பண்ணிட்டு. ஸோ ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்பை பற்றி நாங்கள் இதுல பார்த்துட்டு வரைக்கும் இதுல இருக்க போற பார்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்பை நான் கேர் பண்ணி கொண்டு வரைக்கும் நான் முதலாவதா என்ன செய்யணும், ஏதோ ஒரு நேம். இப்போ உதாரணத்துக்கு STR1 என்று வைக்கிறேன். STR1 ஒரு நேம். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ் என்று வைக்கலாம், Y என்று வைக்கலாம், A என்று வைக்கலாம், AV என்று வைக்கலாம். நான் வைக்கிற நேம் STR1. இந்த ஸ்ட்ரிங் 1 அல்லது சிம்பிளா வைக்கணும், S1 என்று வைக்கணும், ஸ்ட்ரிங் 1. இந்த ஸ்ட்ரிங் 1க்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக் கொள்வோம். என்னன்னு சொன்னால் ICT ஃபவுண்டேஷன். ஸோ ஐசிடி ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு எழுத்துக்களாலான ஒரு ஸ்ட்ரிங், ஒரு லெட்டர்ஸ் இந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், பிரிண்ட் பண்ண போறேன் இந்த S1 பிரிண்ட் பண்ணிக்க எங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னால் ஜஸ்ட் எங்களுக்கு அந்த ஐசிடி ஃபவுண்டேஷன் என்ற வேர்ட் சிங்கிள் கோட்டேஷன் ஒரு டபுள் கோட்டேஷன் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு பார்க்க ஓகே. ஸோ S1 நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ஐசிடி ஃபவுண்டேஷன் டிரெக்ட் அவுட்புட்ல வந்து. தென் அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த S1 இருக்கிறார் தானே. ஓகே, நான் திரும்ப டைப் பண்ணி கொண்டு வரேன். பிரிண்ட் S1. S1க்கு ஒரு சின்ன பாக்ஸ் பிராக்கெட் போட்டு 0 ஒன்று கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன மீன், ഇതിന്റെ ഔട്ട്പുട്ട് எப்படி வரும் MCQஸ்ல கேட்டா தெரிஞ்சிருக்க வேணும். S1 அப்படின்றதிന്റെ சைபராவது இண்டெக்ஸ். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னார், டைப் பண்ணி காட்டு ஐசிடி ஃபவுண்டேஷன். இந்த ஐசிடி ஃபவுண்டேஷனுக்கு இண்டெக்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ்ன்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஆள் கோஆர்டினேட்னு சொல்ற மாதிரி யோசிப்போம். மேத்ஸ்ல நாங்க கொடுத்துருப்போம். அதே மாதிரி சி என்றவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி டி என்றவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். இடைவெளி, அந்த இடையில இருக்கிற இடைவெளி கூட ஒரு நம்பரால மார்க் பண்ணப்படும். அடுத்தது F இருக்கு, அடுத்தது O இருக்கு. இப்படியே நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போறோம். அதே மாதிரி பின்னுக்கு இருந்து பார்க்க கூட Nக்கு ஒரு நம்பர் இருக்கு, Oக்கு ஒரு நம்பர் இருக்கு, Iக்கு ஒரு நம்பர் இருக்கு, Tக்கு ஒரு நம்பர். எப்படி இதை நாங்க கம்பேர் பண்றோம்டா, முன்னுக்கு இருந்து பார்க்க I வந்து சைபராவது இடம், 0th இண்டெக்ஸ். இது 1 2 3 4 5 இப்படியே அங்கால கூடிக்கொண்டு போகும். இது என்ன ஹைலைட்னு சொன்னா, இதுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்குதான், அந்த ஸ்பேஸுக்கு கூட ஒரு நம்பர் இருக்கு. அந்த ஸ்பேஸ் நம்பர் தான் 3. 0 1 2 ஐசிடி முடிஞ்சிடும், அங்கே இடைவெளி வருது ஒரு ஸ்பேஸ், அது வந்து 3ஆம் நம்பர். தென் பின்னிக்கு இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா அந்த என்னன்றது -1 எடுக்கும், ஓன்றது -2, தென் -3, லாஸ்டா -4. இப்படியே குறைஞ்சு கொண்டு. இப்படி முன்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். சிம்பிளான விஷயம். இந்த அடிப்படையில நீங்கள் இதை கம்பேர் பண்ணுவீங்களா இருந்தா இந்த அவுட்புட் அப்படி S1 0th இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன, இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா 0ன்றது என்ன, I. ஏனெண்டா S1ன்றது ஐசிடி ஃபவுண்டேஷன், இதுல இருக்கிற முதலாவது எழுத்துன்றது I தான். உங்களுக்கு அவுட்புட் வந்திருப்பார் I என்று. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து, ஒரு ஸ்ட்ரிங் செட் ஆஃப் லெட்டர்ஸ்ல முதலாவது எழுத்துக்கு நாங்கள் 0ன்னு சொல்லுவோம், ரெண்டாவதுக்கு 2 எழுத்து. உதாரணத்துக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வேரியபிள். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொள்றேன், பேஸ்ட் பண்றேன். S1 நாங்கள் இப்படி எடுப்போமே 0 1 2 2 கொடுத்துப்பா. 2 கொடுக்க எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் வேற பார்ப்போம். T என்று வந்திருக்கு, வேண்டாம் 0 1 2 T என்றது வந்து ரெண்டாவது எழுத்தா இருக்கிறபடியால உங்களுக்கு அவுட்புட் இந்த இடத்துல T என்று வந்து சிம்பிள். இப்ப ஸ்பேஸை கூட நாங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்ப ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா 0 1 2 3. இப்ப நீங்க 3ஆம் நம்பரை கொடுத்தீங்களா உங்களுக்கு அவுட்புட் வராது, ஏன்னா அது ஒரு இடைவெளி. இடைவெளி என்றபடியால உங்களுக்கு அவுட்புட் வரையும். ஸ்பேஸ் எப்படி டிஸ்பிளே பண்றது, வராதுதானே அவுட்புட். அதுக்கு அவுட்புட் வரையிலேயே ஒன்று கூடாது, வந்திருக்கு அந்த இடைவெளி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இடைவெளி மட்டும் தான் இந்த பிரிண்ட் ஆகும். தென் அடுத்ததுக்கு மூவ் பண்ண போறோம். அடுத்த விஷயம் நாங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம், தொடக்கம் முடிவு கொடுத்து நாங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் முதலாவது எழுத்துல தொடங்க வரும் சார். ஓகே, 1ல தொடங்குறேன், டபுள் டாட் போடுவேன் பக்கத்துல, இந்த பாக்ஸ் பிராக்கெட்ல டபுள் டாட் போடுவேன். ICT என்ற எழுத்து மட்டும்தான் எனக்கு வேணும் என்று வையுங்கள்.
அப்ப ஐ வேணும், சி வேணும், டி வேணும். பட் ஒன்றில தொடங்கினா எனக்கு அது பிழைச்சிருமே. சியில சொல்லணும். இப்ப சைவர்லயே தொடங்க வேண்டாம். ஐ வேணும், அப்புறம் முதலாவது இண்டெக்ஸ் வேணும், ரெண்டாவது இண்டெக்ஸ் வேணும். சைவர்ல இருந்து ரெண்டு மட்டும் வேணும். அப்ப சைவர் ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து வந்துட்டு அப்படி யோசிச்சு கொண்டு நான் அந்த பிரிண்ட கொடுப்பேன். ஆனால் என்ன நடக்கும் பாருங்க, ஐயும் சியும் மட்டும்தான் வந்துடும். இந்த கடைசி எழுத்தை இது கணக்கில் எடுக்க, அதாவது அது கவுண்ட் இல்லாமலே முதல் ரெண்டு எழுத்தை மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளேல வந்து. இங்க இருக்கிற பிரச்சனை இது. நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், மூன்று இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. இப்பதான் ஐசிடி வரும். அதாவது தொடக்கத்தை நாங்கள் கொடுப்போம், ஜீரோல தொடங்குவோம். ஆனால் அந்த மூன்றுன்றது கடைசி இலக்கமா இருக்கா. மூன்றை விட ஒரு தானம் குறைஞ்சது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்ப சைவர்ல இருந்து ரெண்டு மட்டும் வேணுமெண்டா நீங்க சைவர்ல இருந்து மூன்று தான் கொடுப்போம். ஒரு எழுத்த கூட தான் கொடுப்போம். ஃபோர் லூப் நாங்க ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த ஃபோர் லூப் மாதிரி தான் இது. 0 to 3. அப்ப 0 to 2 மட்டும் வரும். சைவர் ஒன்று ரெண்டு ஐசிடி. இப்ப ஜஸ்ட் நாங்கள் ஃபவுண்டேஷன் என்ற வேர்ட் வேணுமென்று வைங்க. ஃபவுண்டேஷன் என்ற வேர்ட் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் இப்படி கொடுக்கலாம். எஃப் எத்தனையாவது எழுத்துன்னு பார்ப்போம். ஸோ கவுண்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இதுல இது 0 1 2 ஸ்பேஸ் 3 4. அப்ப எஃப் 4ல தொடங்குறபடியால நான் S1 4ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, கடைசியா எத்தனையாவது எழுத்து மட்டும் பெறணும்னு பார்ப்போம். இப்ப 4ல தொடங்கினாங்க. 5 6 7 8 9 10 11 12 13. 13 கொடுத்தேன்டா என் வராது. இப்ப நான் 14 தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். 13 கொடுத்து பார்ப்போம், இந்த என் வராது. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா 14 தான் கொடுப்போம். 14 கொடுத்த மட்டும் சொன்னா தான் எங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டியா இருக்கு. அந்த கடைசி எழுத்து நாங்கள் கூடவா கொடுப்போம். ஸோ இப்ப சரி, சில நேரங்களில் யோசிப்போம் இப்படி எண்ணி எண்ணி தான் கொடுத்து கொண்டு இருக்கணும். நாங்கள் கவுண்ட் பண்ணி கொடுக்க பிரச்சனை வேறு. அந்த நேரங்கள்ல இப்ப ஃபவுண்டேஷன்ன்றதோட முடியுது தானே இந்த வேர்ட். இந்த வேர்ட் ஃபவுண்டேஷன்ன்றதோட முடிகிறபடியால நீங்க லாஸ்டா எந்த ஒரு நம்பருமே கொடுக்க கூட தேவை. 4ல தொடங்குங்கோ, பட் முடிகிறது என்னன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா எங்க அந்த வசனம் முடியுதோ அங்கேயே முடியாது. இப்படி கொடுத்தா கூட சேம் ஃபவுண்டேஷன் என்ற வேர்ட் தான். இப்ப நாங்கள் ஒரு வசனத்தின முடிவு எங்களுக்கு தெரியல, அல்லது எங்க முடியுதோ அதுல போய் முடிஞ்சாலே காணும் என்று சொல்ற நேரங்கள்ல நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் கொடுக்கலாம். தொடக்கத்தை கொடுப்போம், ஆனா முடிவை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதே வேலையை முடிவை கொடுத்து தொடக்கத்தை கொடுக்காமலும் செய்யலாம். எப்படி என்று சொன்னால், இந்த பிரிண்ட் என்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிட்டு S1 இந்த பாக்ஸ் பிராக்கெட்ல ஐசிடி என்ற வேர்ட் வேணும் என்று வைங்க. ஜீரோ பழமையா என்ன செய்வோம், ஜீரோல தொடங்கிட்டு ஐசிடி வேணும் என்று சொன்னா என்ன செய்யறாங்க, மூன்று மட்டும் கொடுக்குறாங்க. அப்பதான் எங்களுக்கு சரியா வரும். இதே வேலையை நீங்க ஜீரோவை கொடுக்காம விடும். ஏன் ஜீரோன்னு கொடுக்கலன்னா எங்க தொடங்குதோ அங்க தொடங்கட்டும். அது நம்பரா இல்ல நாங்க பார்க்கணும். அப்ப எப்படியுமே ஐயில தொடங்கும், முடிவை மட்டும் கொடுத்துருக்க. இப்படி நான் கொடுத்துருக்கேன். தொடக்கம் இல்லாமல் முடிவை கொடுத்தா கூட, எண்டிங் பாயிண்ட கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த ஐசிடி அப்படின்றது வரலாம். இது ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டும். தொடக்கம் முடிவுகளுக்கு இடையில இப்படியானதுகள் செய்யும். இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் இதை ரெண்டு தரம் பிரிண்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து S1 அப்படின்றதுக்கு பாக்ஸ் பிராக்கெட்டை கொடுக்காமல் ரெண்டு தரம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை ரெண்டு தரம் பிரிண்ட் பண்ணிக்கல ஐசிடி ஃபவுண்டேஷன் அப்படி என்று சொல்லி ரெண்டு தரம் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இன்டு 2, அதாவது ரெண்டால பெருக்கிக்கல. மேக்ஸில் எப்படி ரெண்டால பெருக்கி எங்களுக்கு அது ரெண்டா பெருக்கின அவுட்புட் வருமோ, இங்க எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு தரம் பிரிண்ட் ஆகும். S1 அப்படின்றது ரெண்டு தரம் எங்களுக்கு பிரிண்ட் ஆகிறதன்மே நீங்க பார்க்கலாம். அடுத்தது வர போறோம் என்ன செய்யறோம். சோ இது ஓகே என்று சொன்னால் இப்ப அடுத்து நாங்கள் இதோட இன்னொரு வேர்டை சேர்ப்போம். இப்ப பிரிண்ட், ஓகே, நான் இதுல S1 அப்படின்றது S1ன்றதோட பிளஸ் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல நாங்கள் ஐசிடி ஃபவுண்டேஷன் ஒபிஷியல் பேஜ் இப்படி கொடுக்கும். சோ இதுக்கு என்ன அவுட்புட் வருது. அப்ப ஐசிடி ஃபவுண்டேஷன்ன்ற வேர்டு ஓகே, அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஒபிஷியல் பேஜ் அப்படின்றதை நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் பண்றேன். இதை நாங்க ரன் பண்ணேன். ஐசிடி ஃபவுண்டேஷன் ஒபிஷியல் பேஜ் என்று சேம் ஆகும். ஏன்னா அங்க இருக்க போற டெக்ஸ்டையும் இங்க இருக்க போற டெக்ஸ்டையும் சேர்த்து கன்கேடினேட் பண்ணி அவுட்புட் உங்களுக்கு வேறதை நீங்க பார்க்கலாம். சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள்ஸ் நாங்க எடுத்துக்கொண்டு வரலாம். இதே மாதிரி மைனஸ் கூட நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
மைனஸ் இண்டெக்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிக்கல பிரிண்ட் அப்படி என்று கொடுத்துக்கொள்றேன். S1 அப்படின்றது இந்த இண்டெக்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதை காப்பி பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு அடிக்க எடுத்து S1 மைனஸ் ஓராவது இண்டெக்ஸ் பாருங்க, அப்ப n மைனஸ் ஓராவது இண்டெக்ஸ் சொல்ல வர இந்த இடத்துல n, பிகாஸ் என்னன்றதுல தான் இந்த முடிவு வந்திருக்கு. இது ஃபைன். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்டா ட்ரை பண்ணி மைனஸ் ஒன்ன்றதை வேற வேற இதுகளுக்கு யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தொடக்க முடிவு கூட இதை நாங்க ட்ரை பண்ணோம். -1 இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க போட்டு பார்ப்போம். -3 ഇതിന്റെ ഔട്ട്പുട്ട് என்ன வரும்னு கேட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ -1 -2 -3 ஐ என்றது அவுட்புட்டா வந்து ஐ வந்து சிம்பிள். தென் இங்க கூட நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தொடக்க முடிவுகளுக்கு இடையில பிரிண்ட் பண்றதை ட்ரை பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல ஜஸ்ட் -1 ஓகே -1ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னா டபுள் டாட் அப்படி எனக்கு இதுல ஃபவுண்டேஷன் வேர்ட் ஃபுல்லா தேவை அல்லது இது ஒரு விஷயத்தை இங்க தரகளா தேவையான ஒவ்வொன்றையும் தொடங்கி கொண்டு வரணும்டா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ -11 -11 மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ -1ல இருந்து -11 மட்டும் பிரிண்ட் பண்ணும். பாருங்க அவுட்புட் இல்லை. ரீசன் என்னண்டா -1ல இருந்து அப்படியே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகல அவுட்புட் எங்களுக்கு எப்படி வருவார்னு சொன்னால் -1 0 1 2 3 தான் போகும். கூடிக்கொண்டு தான் போகும். நம்பர் எப்பவும் கூடிக்கொண்டு தான் போகும். இந்த இடத்துல -1ல தொடங்கி நீங்க -11க்கு போயில -11ன்றது குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா இன்னொரு டபுள் டாட் வந்து பக்கத்துல ஆட் பண்ண இன்னொரு டபுள் டாட் ஆட் பண்ணிட்டு -1 கொடுக்கலாம். -1 ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். இப்ப பாருங்க ஃபவுண்டேஷன் வேர்ட் ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன ரீசன் இதுல -1 கொடுத்துட்டு -1ல தொடங்கின NOI அப்படி என்று சொல்லி கூடி ரிவர்ஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. -1 கொடுக்கறத நாங்கள் எப்படி கொடுப்போம்டா ரிவர்ஸ் பிரிண்டிங் சொல்லுவோம். பின்னுக்கு இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வர போகுது. இதான் மெயினா. இப்ப மூன்றாவது லெட்டரை நீங்க நோமலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு S1 இப்படி எடுப்புமே S1 பிரிண்ட் பண்ண போறீங்க. தொடக்கத்தையும் கொடுக்கல முடிவையும் கொடுக்கல பைசி இப்படி ஒரு அவுட் கொடுத்துப்பா டபுள் டோட்டை மட்டும் கொடுத்துப்பா. இது எந்த ஒரு குழப்பமும் இல்லை. டபுள் டாட் மட்டும் கொடுத்துருக்கிறீங்களா தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. என்ன நடந்திருக்கு மைசிடி ஃபவுண்டேஷன் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அது எங்க தொடங்கி எங்க முடியுதோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யும் இந்த ஐசிடி ஃபவுண்டேஷன் பிரிண்ட் ஆகுது. நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு எக்ஸாம். இப்ப இதுலயே நாங்கள் மூன்றாவது ஆளையும் சேர்த்து இப்போ உதாரணத்துக்கு பிரிண்ட் கொடுத்துட்டு டபுள் டாட் போட்டுக்கொள்வோம். இன்னொரு டபுள் டாட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒன்றை விட்டு ஒரு லெட்டரை கொடுக்கும். தொடக்கவும் இல்லை முடிவும் இல்லை. ஐசிடி ஃபவுண்டேஷன் தான் வேற வேணும். ஆனா ஒவ்வொரு தானம் தள்ளி தள்ளி வரும். என்ன நடந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது பாருங்க ஐ வந்திருக்கு சி வரையில, டி வந்திருக்கு இடைவெளி வரையில, ஃபவுண்டேஷன் எஃப் வந்திருக்கு ஓ வரையில, யூ வந்திருக்கு என் வரையில, டி வந்து இப்படி ஒன்றை விட்டு ஒரு எழுத்து வந்திருக்கு. ரெண்டு நாங்கள் இதுல பார்த்திருக்கோம். சில நேரங்கள்ல ஏதாவது டெக்ஸ்ட் நீங்க தலைகீழா பிரிண்ட் பண்ண போறீங்களேக்க -1 பாவிக்கிறது பெட்டர். இப்ப பாருங்க அப்ப நான் என்ன செய்யணும் S2 இன்னொரு ஆள் வைக்கிறேன். S2 சொல்லி இன்னொரு விதமான ஒரு லெட்டர் ஒன்று வச்சு கொண்டு நான் S2க்கு என்ன செய்யறேன்டா பலிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தலைகீழா பார்த்தாலும் ஒரே வேர்ட் தான் வார மாதிரி இருக்கு. இப்படி பலிண்ட்ரோம் வாரதுக்கான வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் மேடம் அப்படின்ற ஒரு நேம் எடுப்பேன். ஸோ இதுல என்ன செய்யறேன் MADAM மேடம். இதை ரிவர்ஸ்ல பார்த்தாலும் மேடம். இப்ப நோமலா பார்த்தாலும் முன்னுக்கு இருந்து பார்த்தாலும் மேடம் தான், பின்னுக்கு இருந்து பார்த்தாலும் மேடம் தான். அல்லது நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப லெவல் என்ற வேர்ட் பாருங்க LEVEL சாரி லெவல். லெவல முன்னுக்கு இருந்து பார்த்தா என்ன பின்னுக்கு இருந்து பார்த்தா என்ன ஒரே வேர்ட் ஒரே ஸ்பெல்லிங் தான் வரும். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நூன் என்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணலாம். அதை விட ரேடர் என்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ரேஸ் கார் யூஸ் பண்ணலாம். நாங்க ரேஸ் கார் ஒருக்கா யூஸ் பண்ணி பார்ப்பேன். ரேஸ் கார் ஒருக்கா பாருங்க. இது முன்னுக்கு இருந்து பார்த்தா என்ன பின்னுக்கு இருந்து பார்த்தா என்ன அதே வேர்ட். இப்ப நான் பிரிண்ட் பண்ண போறேன் டபுள் டாட். திரும்ப பிரிண்ட் பண்ண போறேன் டபுள் டாட். ஓகே இதுல -1 போட்டு
இப்ப என்ன அர்த்தம்டா, ரெண்டுக்கும் அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எங்களுக்கு சிண்டெக்ஸ் வந்து எங்க தொடங்கி எங்க முடியுறேன்னு கொடுக்காதபடியால -1 வந்திருக்கு. இது எங்க நாங்க தொடங்கணும்னா கடைசி எழுத்துல தொடங்கணும். இந்த கடைசி எழுத்து நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போம். 0 1 2 சொல்லி இங்க பார்த்தாலும் பரவாயில்ல, அல்லது கடைசியா எங்க தொடங்குதோ அதுல இருந்து பார்த்தா கூட பரவாயில்ல. உங்களோட எங்கேயுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. லாஸ்டா நாங்கள் 0 1 2 3 4 5 0 1 2 3 4 5 6 6ல நாங்க தொடங்குவோம். 6ல தொடங்கி முடிவுன்றது எங்க இருக்க போகுதுன்னா 0. அல்லது நாங்க கொடுக்க விடல. இப்ப ட்ரை பண்ணி பார்த்தா ஏன் இந்த அவுட்புட் வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். டபுள் டொட்டுக்கு எனக்கு அவுட்புட் வரல. ரிவர்ஸ் பிரிண்டிங் இப்படி பார்க்குங்களுக்கு லைக் நாங்க ஒரு வேலை செய்யலாம். மைனஸ்ல நம்பர் கொடுத்தோம்ட்டா சரியா வரும். -1 நாங்க ஸ்டார்ட் பண்ண வேணும். முடியிற இடம் வந்து எங்களுக்கு கடைசியா இருக்கும். ஸோ -1 -2 -3 -4 -5 -6 -7. ஸோ -8 மட்டும் போகலாம். அப்ப லாஸ்ட் மட்டும். இப்ப -1 கொடுக்கும். ஸோ இதுல நாங்க கொடுக்கல அவுட்புட் பாருங்க பாப்போம். இதுல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து தொடக்க முடியும். நான் இந்த S2 கொடுக்காதுக்காகத்தான் அவுட்புட் எனக்கு வரையில. ஸோ S2 இண்டியன் சொல்லி கொடுக்கும். S2 இந்த சம்டைம் எக்ஸாம்ஸ்ல இது இந்த அவுட்புட் உங்கள்ட்ட கேட்கலாம். என்னத்துக்காக இப்படி அவுட்புட் வருது? S2 நாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்க ஜஸ்ட் நார்மலா நாங்க டபுள் டாட் கொடுத்து இப்படி எடுக்கலாம் அவுட்புட் இதே தான் வருது. இதை நாங்க ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதே தான். செக் பண்ணி பார்க்கலாம். ரேஸ் கார்ன்றது பலன்ரோம், அதாவது ரெண்டு முன்னுக்கு இருந்து பார்த்தாலும் பின்னுக்கு இருந்து பார்த்தாலும் ஒரே வேர்ட் தான் வருமா அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஏதாவது கேள்விகள் எங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இனிஷியல் இருந்து பார்த்துக்கொண்டு வரைக்கும் மேலே இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கீழே வேற வேற கொஞ்சம் யோசிக்கும். நாங்கள் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுகளை நீங்க ட்ரை பண்ணி இந்த ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்பை பற்றி ஒரு ஐடியா எடுக்கும். ஸோ ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் உங்களுக்கு ஐடியா எடுத்துட்டீங்கன்னா இனி வர போற அதுக்கு பிறகு வர லிஸ்ட் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ லிஸ்ட் டேட்டா டைப்ன்றதும் அதே மாதிரி சேம் திங்ல தான் நாங்க பார்த்துட்டு வர போறோம். லிஸ்ட் என்ற டேட்டா டைப். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். இப்போ ஒரு எக்ஸசைஸுக்காக நான் உங்களுக்கு சில விஷயம் ப்ரொவைட் பண்ணிக்கணும். நான் ஒரு கீவேர்டு ஒன்று தரேன். பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று தரேன். அதுல நாங்கள் கொடுக்க போற ஒரு கீவேர்ட் இதை கொடுத்தோம்னா எங்களுக்கு என்ன அவுட்புட் பெறும் அப்படின்னு சொல்லி நீங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க இருக்க போற எல்லா கோடிங்ஸையுமே நான் கிளியர் பண்ணிக்கொள்றேன். இங்க இருக்கிற அவ்வளவு விஷயம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், S3 தட்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டேஷன்ல பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து நான் ஒரு வேர்டா இங்க கொடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சில அவுட்புட் வந்து பார்த்துக்கொண்டு வர போறோம். பைத்தன் ப்ரோக்ராமிங்ல பிரிண்ட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி போறோம். ஸோ ஒரு பிராக்கெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு S3 அப்படின்றதுன்ற ஜஸ்ட் நாங்க என்ன செய்வோம்னா சில கீவேர்ட் மேடம், இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வந்த ஒரு கொஸ்டின் தான் நான் ரிப்பீட் பண்றேன். -11 அதோட சேர்த்து என்ன செய்ய போறேன், பிளஸ் பண்ண போறேன். இதுக்கு பக்கத்திலேயே என்ன நடக்கும்னா அடுத்தது வந்து பிரிண்ட் ஆகும். -11 சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது 1 அப்படின்னு எனி S3 திரும்ப S3 என்று தொடங்கிட்டு -7 டபுள் டாட் -5. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரலாம், இதை நீங்களா ட்ரை பண்ணி ഇതിന്റെ அவுட்புட் என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. இதை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். ஃபைன். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங்ன்ற இந்த வேர்ட்ல இதை நாங்க கொடுத்தோம்னு சொன்னா என்ன அவுட்புட் வரும், இதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அவுட்புட் என்னன்னு சொல்லி சொல்லிக்கொள்ளுங்க. நாங்க ஃபைனலா இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஏதாவது பிரச்சனை. அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ண போறோம். லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு முக்கியமான டேட்டா டைப். ஸோ இங்க என்ன செய்யறோம், இங்க இருக்க இந்த கோடிங் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணுறோம். இவ்வளவு நேரமா நாங்க பார்த்த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். பட் இப்ப நாங்க பார்க்க போற டேட்டா டைப் வந்து லிஸ்ட். லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் எப்படியான ஒரு அமைப்பை கொண்டு நான் லிஸ்ட் L1 வைக்கிறேன். L1 எப்பவுமே பாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள தான் நீங்க லிஸ்ட்டை வந்து மார்க் பண்ணணும். எப்படி நாங்க ஸ்ட்ரிங்ன்றதை மார்க் பண்ணிக்க என்ன செஞ்சு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியான்றது ஸ்ட்ரிங்ன்றதை மார்க் பண்ணிக்க இப்ப S1 சமன் எப்படி வச்சுனாங்க, ஒரு சிங்கிள் கோட்டேஷனுக்கு வச்சுனாங்க. இப்ப என்ன நீங்க எழுதி கொண்டு போவாங்க முடிக்க சிங்கிள் கோட்டேஷன்.
சில நேரங்கள்ல சில பேர் டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணிடலாம். தட்ஸ் நாட் ராங். அதுவும் ஓகே. டபுள் கோட்டேஷன் கூட நீங்க பாஸ் பண்ணலாம். தொடங்கிக்கே முடிக்கே நீங்க டபுள் கோட்டேஷன் பாவிச்சீங்கன்றாலும் அது ஸ்ட்ரிங் தான். டபுள் கோட்டேஷன் இல்ல சிங்கிள் கோட்டேஷனை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா இது லிஸ்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் சொல்லிக்க பாக்ஸ் பிராக்கெட்டை பாவி. பாக்ஸ் பிராக்கெட் இருந்தா அது லிஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணி கொண்டு வரேன், ஐசிடி. ஓகே, கம ஒரு நம்பர் 35, கம 2.6, கம சிங்கிள் கோட்டேஷன்ல ஏதோ ஒரு பாருங்க சப்ஜெக்ட். இதை பாருங்க, என்ன வித்தியாசம் அதுக்கும். நாங்க ஒரு பாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள எல்லா வகையான டேட்டாவையும் கொடுத்தோம். ஸ்ட்ரிங் இருக்கு, ஐசிடியும் சப்ஜெக்டும் ஸ்ட்ரிங். 35ன்றது ஒரு இன்டிஜர், 2.6ன்றது ஒரு ஃப்ளோட். இப்படி எல்லா விதமான நம்பர்ஸையும் நாங்கள் என்ன செய்யலாம், இப்படியான இடங்களை கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதைத்தான் லிஸ்ட் அப்படின்ற நேமால சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, L1 அப்படின்ற இந்த லிஸ்ட்டை நாங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் L1. இதை பாருங்க என்ன நடக்குதுன்னு. L1 நாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கல, ஐசிடி 35 2.6 சப்ஜெக்ட் இது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ பாக்ஸ் பிராக்கெட்டோட அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த அவுட்புட் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி பிரிண்ட் அப்படின்றத இங்க கொடுக்கல, பாக்ஸ் பிராக்கெட்டோட அது பிரிண்ட் ஆகும். அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். ஸோ பிரிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அங்க யூஸ் பண்ண மாதிரி L1 இந்த பாக்ஸ் பிராக்கெட்ல 0 கொடுக்க ஐசிடி மட்டும் வந்திருக்கும் பாருங்க. என்ன ரீசன்டா, ஒரே ஒரு எலிமெண்ட், அதாவது லிஸ்ட் 1 இந்த 0வது இண்டெக்ஸ் தான் என்னவா இருக்கும்டா இவர. வித்தியாசமான கலரால மார்க் பண்றேன். இந்த ஐசிடி என்றது 0th இண்டெக்ஸ், 35ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 26ன்றது செகண்ட் இண்டெக்ஸ். அப்படியே சப்ஜெக்ட்ன்றது அடுத்த இண்டெக்ஸ் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் பார்க்க நான் ரெட்டால மார்க் பண்றேன். இது 0, இது 1, 2, 3. ரிவர்ஸ்ல பாக்குறீங்களா இதை -1 எடுப்பீங்க, இதை -2 எடுப்பீங்க, இதை -3 எடுப்பீங்க, -4 எடுப்பீங்க. ரிவர்ஸ்ல பாக்க -1ல ஸ்டார்ட் பண்ணணும், ஜென்ரலா பாக்க 0ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 0 வந்தபடியால எனக்கு ஐசிடி ஃபுல்லாவே இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் வரும். ஸோ பிரிண்ட் L1. இந்த L1ல இருக்க போற வளமையா நான் கொடுக்குற வேல்யூ ஒன்று செஞ்சுவேன். பாக்ஸ் பிராக்கெட் ஒன்று கொடுத்துட்டு இப்ப நான் 1ல ஸ்டார்ட் பண்ணிட்டு டபுள் டாட் கொடுத்து 4 மேல 3 கொடுக்கணும். 3 மட்டும் கொடுக்கணும். ஸோ 1 2 ரெண்டே எலிமெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏண்டா 1ல தொடங்கி 3 என்றைக்கு 3 வராது, அதை விட ஒன்று குறைவான 2 மட்டும் தான் எங்களுக்கு இதுல பிரிண்ட் ஆகும். இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு பாக்ஸ் பிராக்கெட் வந்து, ஸோ அவுட்புட் நாங்கள் கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் வரைக்குள்ள எங்களுக்கு பாக்ஸ் பிராக்கெட் வராது. ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸை நீங்கள் இங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பாக்ஸ் பிராக்கெட் வரும். இதான் அந்த லிஸ்ட் என்ற டேட்டா டைப்ல இருக்க ஸ்பெஷல். தென் இது ஃபைன். இப்ப அடுத்ததுக்கு மூவ் பண்ண. அடுத்தது என்ன ட்ரை பண்ண போறோம்னா பிரிண்ட் கொடுத்துட்டு L1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த L1ல இருக்க போறதை நாங்கள் என்ன செய்வோம், 2 தரம் மல்டிப்ளை பண்ணிப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணிக்க எங்களுக்கு 2 தரம் வந்த மாதிரி இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரே ஒரு பாக்ஸ் பிராக்கெட் தான் இருக்கு, அதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் 2 தரம் வந்து ஐசிடி 35 2.6 சப்ஜெக்ட், திரும்ப ஐசிடி 35 2.6 சப்ஜெக்ட். இந்த லிஸ்ட்ல இருக்க போற எலிமெண்ட்ஸ் எல்லாமே டபுள் ஆகி வந்திருக்கீங்க. ஒரு டெக்னிக்கலா நாங்க இதை பார்க்கணும். சிம்பிளா ஏதாவது எம்சிக்கு வரைக்கும் நீங்க ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி அங்க செய்த அதே வேலையை திரும்ப நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரிண்ட் என்ற கீவேர்ட் கொடுத்துட்டு L1 இந்த -2 -2 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன வரும்னு சொல்லி 2.6 வந்திருக்கு. பின்னிக்கு இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இண்டெக்ஸின் படி 2.6 தான் எங்களுக்கு இருக்கு. சிம்பிளா நாங்க பார்க்கலாம். அங்க செய்த அதே வேலை. ஸோ தென் இப்ப பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பாக்ஸ் பிராக்கெட்டுக்கு தொடக்கம் முடிவு இல்லாமல் பிரிண்ட் பண்ணினா கூட அதே தான் வரும். இங்க ஸ்டார்டிங் எண்டிங் ஒன்றும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணினாலும் அதுதான் வர போற. இது சிம்பிளா நாங்க பயன். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம், இந்த லிஸ்டில ஏதாவது ஒரு எலிமெண்ட் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்பெண்ட் பண்ணலாம், இணைக்கலாம். இது எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அல்லது சேஞ்ச் பண்ணலாம். இப்ப பாருங்க, இதே லிஸ்டில நான் சின்ன ஒரு வேலைன்னு செய்யறேன்.
இதே லிஸ்டில் அதாவது L1 எத்தனையாவது இண்டெக்ஸ் முதலாவது இருக்கிற ஐசிடி சாரி சைவர் ஐசிடி அப்படி என்ற இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படி என்றால் சிங்கிள் கோட்டேஷன்ல ஐசிடி என்று போடாமல் பிசிக்ஸ் என்று போடும். சைபராவது இண்டெக்ஸ் ஐசிடி என்று போடாமல் பிசிக்ஸ் என்று போடும். இப்ப கீழே வந்து என்ன செய்ய போறோம்னா பிரிண்ட் பண்ண போறோம் L1. இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கோடிங். இப்ப மாறிட்டு பாருங்க லிஸ்ட். ஆல்ரெடி நாங்க பிசிக்ஸ் என்று சேஞ்ச் பண்ண உடனே முதல் ஐசிடி அப்படி என்று பிரிண்ட் ஆனது. இப்ப ஐசிடிக்கு பதிலாக பிசிக்ஸ் வந்து இப்ப நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம் என்றால் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். எலிமெண்ட்ஸை நாங்கள் தனித்தனியே சேஞ்ச் பண்ணலாம். அந்த வசனத்தை பார்த்தோன்னே அது ஐசிடி அழைச்சி போட்டு பிசிக்ஸ் மாத்திட்டு எத்தனையாவது இடத்துல நீங்க மாத்த சொல்றீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா மாத்து. சிம்பிளா நாங்க இது ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வேலையை ஒன்று செய்யலாம். நாங்கள் அப்பெண்ட் பண்றது இணைக்கிறது. ஒரு லிஸ்ட்டை நீங்க முதலே கொடுத்துட்டீங்க, இந்த லிஸ்ட் இருக்கு தானே எனக்கு சப்ஜெக்ட். இப்ப நான் என்ன செய்ய போறேன், புதுசா வந்து ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறேன். அதாவது லிஸ்ட் ஒன் டாட் அப்பெண்ட். அப்பெண்ட் என்ற கீவேர்டை கொடுத்துட்டு நாங்க சின்ன ஒரு பிராக்கெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோமே. ஓகே 1996 ரன் பண்ண நாங்களுக்கு அவுட்புட் வராதானே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ண ஓகே. இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்த மட்டும் சொன்னால் ஒரு கான்ஃபிக் ஏற்கனவே இருக்கிற லிஸ்டோட எனக்கு என்ன அட் ஆயிருக்குன்னு பாருங்க 1996 அட் ஆயிருக்கு. பிகாஸ் அப்பெண்ட்ன்றது நீங்கள் ஆல்ரெடி இருக்க போற அந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸோட நீங்க லாஸ்டா என்ன செய்யறீங்க 1996 ஆட் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் கோட்டேஷன் ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல அப்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில் ஆட் ஆகும். இது ஜஸ்ட் நாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்ப என்னட்டு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணி பார்த்தோம்டா. பிசிக்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட், 35 ரெண்டாவது, 2.6 மூன்று, சப்ஜெக்ட் 4, 96 5, மொத்தமா 5 பேர் இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப லென்த் என்று சொல்லி பாவிக்கிறதுக்காக லென் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாவிக்குது. பிரிண்ட் லென்த் ஆஃப் L1 இப்படி கொடுத்தீங்களா என்னோட 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 நம்பர் பார்க்க லென்த்ன்றது 5. இந்த லிஸ்டுக்குள்ள 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிறபடியால லென்த்ன்றது எங்களுக்கு 5 என்று வந்து சிம்பிளா நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயே இன்னொரு வேலை செய்யலாம். நாங்க 2-3 லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ண. இப்ப லிஸ்ட் 1 அப்படி என்று இருக்கிற மாதிரி நான் லிஸ்ட் 2 சொல்லி இன்னொன்று கொடுக்கும். லிஸ்ட் 2 என்ன செய்யறேன்னு சொன்னால் இதுல ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஓகே அவ்வளவு ஃபவுண்டேஷன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். L1ஐயும் L2ஐயும் பிரிண்ட் பண்ண. ஸோ L1 இருக்கு இங்க, சாரி L1 பிளஸ் L2 இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது. பாருங்க இல்ல பிசிக்ஸ் 35 அது வந்து பக்கத்திலேயே ஃபவுண்டேஷன் என்ற வேர்டும் வந்திருக்கு. 2 லிஸ்ட் நீங்க சேர்க்கல, 2 லிஸ்ட் சேர்க்கல உங்களுக்கு பக்கத்திலேயே அந்த வேல்யூ எல்லாம் பிரிண்ட் ஆகிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது சிம்பிளா நீங்க ஐடென்டிஃபை. இதே மாதிரி இன்னொரு வேலையை ஒன்று செய்யலாம். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் 1 பிசிக்ஸ் என்ற வேர்டு எடுப்போம். லிஸ்ட் 1 சைபராவது இண்டெக்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயம். சைபராவது இண்டெக்ஸ் இந்த பாக்ஸ் பிராக்கெட் போட்டாச்சு. இனி அதுக்கு பக்கத்தில் அந்த பிசிக்ஸ்ல இருக்க போற ஸ்ட்ரிங் படிச்சு நாங்க தானே பிசிக்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அதுல இருக்கிற y என்ற எழுத்து எனக்கு வேணுமெண்டா 0 1 2 2 கொடுக்கும். இப்ப பிராக்கெட்டை முடிச்சு ரன் பண்ணிப்போம். இதுக்கு என்ன மீனிங்கா இருக்குன்னு சொன்னால் லிஸ்ட் 1 இருக்க போற சைபராவது இண்டெக்ஸ் ரெண்டாவது இண்டெக்ஸ் பிசிக்ஸ் அப்படி என்றது ரெண்டாவது இண்டெக்ஸ் வந்து y 0 1 2 y தானுங்க. சோ இதுதான் அவுட்புட். இப்படி நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா அவுட்புட் பண்ணி பெட்டர் நாங்கள் இதை நாங்க இப்படியான அவுட்புட்ஸுக்காக எடுத்துக்கொண்டு வரலாம். இது வந்து லிஸ்ட்ல வர போற சின்ன சின்ன கேள்வி. இப்ப அடுத்த விஷயம் பார்க்க போறோம். கடைசி விஷயம் இந்த லிஸ்டில் நாங்கள் பொப் பண்ணி பார்க்கலாம். பொப் பண்றது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுல இருந்து ஒரு ஆளை வழியில் எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு லிஸ்ட் 1 நாங்க பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணி பாட்டுறோம். உங்களுக்கு லிஸ்ட் 1 என்னென்ன இருக்கு, பிசிக்ஸ் 35 2.6 சப்ஜெக்ட் 1996. இப்ப அடுத்த லைன்ல வந்து என்ன செய்ய போறோம், அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை பாப் பண்ண போறோம். இப்ப L1 தானே வச்சிருக்கோம், L1.pop பாப் பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிச்சிடும். இந்த பாப் பண்றதுண்டா என்ன,
இதை படி யோசிச்சு பார்ப்போம். லாஸ்டா நாங்கள் என்ன செய்வோம், அந்த லிஸ்ட் பண்ண பிரிண்ட் பண்ணோம். இப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா பொப் பண்றதுன்றது லாஸ்ட் ஆயிருக்க வரை வெளியில எடுத்தாச்சு. இப்ப அவுட்புட் பாருங்க, முதல் பத்துல எங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்து, இப்ப பொப் பண்ணேக்க கடைசியா இருந்த எலிமெண்ட்ஸ் எடுத்தாச்சு, ஆளை இல்லா செஞ்சாச்சு. ஸோ லிஸ்ட் பண்ண முதல் பிரிண்ட் பண்ணேக்க இப்படி இருந்தது அவுட். கடைசியா இருந்தவரை டிலீட் பண்ற மாதிரி தான் யோசிக்கும். பொப் பண்றன்ற டிலீட் பண்ற மாதிரி தான் அவரை டிலீட் பண்ணியாச்சு. ஆளை வெளியில எடுத்த கடைசியா இருந்தவர் தான் வெளியில எடுக்கும் பொப் பண்ணிக்கிறேன். 1996 வெளியில எடுத்தபடியால சப்ஜெக்ட் மட்டும் இவ்வளவுதான். இன்னொருக்கா நீங்க பொப் பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ன்றதும் வெளியில போய் பிறகு மிச்சம் தான் இருக்கு. கடைசியில இருந்து ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு பிஓபி. நீங்க அப்புறம் அட்வான்ஸ்டா படிச்சு கொண்டு வரைக்கப்படாங்க புஷ் பொப்னு சொல்லி ரெண்டு விஷயம் நாங்கள் அடிக்கிறது ஒன்று இன்சர்ட் பண்றது வெளியில எடுக்கிறதுக்கு நாங்க பார்த்துட்டு வரோம். இதுல பொப் பண்றன்றது லாஸ்டா இருக்கிறது வெளியில எடுக்கிறதுக்காக நாங்க பாவிக்கிறோம். அல்லது நீங்கள் இடையிலே ஒரு ஆளை டிலீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், ஏன் டிலீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு டிலீட் என்ற கீவேர்ட் வந்து இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணலாம். டிஇஎல் டிலீட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு இப்ப L1 லிஸ்ட் ஒன் எத்தனையாவது இண்டெக்ஸை டிலீட் பண்ண போறீங்கன்னு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 35 டிலீட் பண்ண போறீங்கன்னா 01 தானே அது இண்டெக்ஸ். L1 1 இதை டிலீட் பண்ண போறீங்க. பிறகு லாஸ்டா என்ன செய்ய போறீங்க, பிரிண்ட் பண்றீங்க. ரன் பண்ணி பாருங்க. இப்ப அந்த 35 வந்து டிலீட் ஆயிடுச்சு. சிம்பிள். இப்ப நீங்கள் பொப் பண்ணேக்குள்ள லாஸ்ட்ல இருந்தவரை டிலீட் பண்ண மாதிரி இங்க நீங்க டிலீட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படி வந்து லாஸ்டா நடந்ததுக்கு மட்டும் நான் அரோ மார்க் போட்டு காட்டுறேன். இந்த லிஸ்ட் பண்ணல 35 இல்ல, முதல் பிரிண்ட் பண்ண லிஸ்ட் பண்ணல 35 இருந்து. இப்படி ஒரு ஆளை நாங்க டிலீட் பண்ணலாம். இப்படி நாங்க லிஸ்டிலையும் நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுகள்ல ஏதாவது ஒரு எம்சிக்யூஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லாஸ்டா இன்னொரு வேலி ஒன்று இந்த லிஸ்ட் பண்ண பற்றி நாங்க லாஸ்டா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இங்க இருக்கிற மேல் எழுதின அவ்வளவு பாட்டையுமே நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் எங்கள்கிட்ட லிஸ்ட் ஒன் மட்டும்தான் இருக்கு. லிஸ்ட் பண்ண ஃபர்ஸ்டா பிரிண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு டெக்ஸ்டோட கூட பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி கொள்வேன். இதுல சிங்கிள் கோட்டேஷன்ல எல்ஐஎஸ்டி லிஸ்ட் ஒன் இஸ் எனி இந்த சிங்கிள் கோட்டேஷன் போட்டு கமா போட்டு L1 இப்படி கொடுக்க எங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னால் முதல்ல நாங்கள் லிஸ்ட் பண்ண பிரிண்ட் பண்ணிக்க இப்படித்தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லிஸ்ட் ஒன் இஸ் அப்படி என்று போட்டு L1 என்று போட்டபடியால லிஸ்ட் ஒன் இஸ்ன்றது இங்க வரும் அவுட்புட். டெக்ஸ்டோட கூட நாங்கள் சேர்க்க லிஸ்ட் ஒன் இஸ் இவ்வளவு லிஸ்ட் இவ்வளவு. இப்படி நாங்கள் இந்த டேட்டா டைப்ல இருக்க போற லிஸ்ட் என்ற எலிமெண்ட் பத்தி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல பார்த்துருந்தோம் நாங்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அண்ட் லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ அடுத்த செஷன்ல நாங்க இதை விட எக்ஸ்ட்ராவா இருக்க போற டப்பிள், டிக்ஷனரி, செட் இந்த டேட்டா டைப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ.